ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். அது என்ன அப்படின்னா, கிவா கான்ட்ராக்ட் எப்படி டெர்மினேட் செய்வது அப்படின்ற கேள்வி இருக்கும். ஃபைனல் எக்ஸிட் போக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், கஃபாலா டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், நோட்டீஸ் பீரியட் எவ்வளவு, கான்ட்ராக்ட் டெர்மினேட் செய்தால் என்ன ரிஸ்க் வரும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கிவா கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன, ஃபைனல் எக்ஸிட் எப்படி எடுக்கலாம், கஃபாலா டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணலாம், புதிய ரூல் என்ன, பழைய ரூல் என்ன, இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றத கிளியராக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கிவா சிஸ்டம் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சவுதியில் வேலை கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் செய்ய கவர்மெண்ட் பயன்படுத்தும் அஃபிஷியல் சிஸ்டம் தான் இந்த கிவா பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலம் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், ஜாப் டிரான்ஸ்ஃபர், கான்ட்ராக்ட் ரெனியூவல், கான்ட்ராக்ட் டெர்மினேஷன் எல்லாமே மேனேஜ் செய்யப்படும். முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்பான்சர் கையில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் கவர்மெண்ட் சிஸ்டம் மூலமாக ஒர்க்கருக்கு சில ரைட்ஸ் கொடுக்கப்படுது. பழைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒர்க்கர் கம்பெனி விட்டு போகணும்னு நினச்சாங்கன்னா ஸ்பான்சர் பெர்மிஷன் தேவை. ஸ்பான்சர் அப்ரூவ் கொடுக்கலன்னா எக்ஸிட் கூட கிடைக்காது. கஃபாலா டிரான்ஸ்ஃபர் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். இதனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. இதுக்காகத்தான் சவுதி கவர்மெண்ட் லேபர் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க புது சிஸ்டமில் கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிவா போர்ட்டலில் அப்லோட் ஆகும். ஒர்க்கர் ஆன்லைன்லேயே கான்ட்ராக்ட் பார்த்துக்க முடியும். டெர்மினேட் செய்ய ஆப்ஷன் இருக்குது. டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே தான் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. சிஸ்டம் இருக்குது என்றாலும் ஃபைனல் டெசிஷன் கம்பெனி கையில் தான் இருக்கும். கான்ட்ராக்ட் பீரியட் ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் கான்ட்ராக்ட் டியூரேஷன். சவுதியில் பொதுவாக ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் 2 வருடம் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு ரெனியூவல் 1 வருடம் கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் 3 வருடம் இல்லைன்னா 5 வருடம் கூட கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் அட்வைஸ், 5 வருடம் கான்ட்ராக்டை நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டாம். ஏன் தெரியுமா, நீங்கள் 2 வருடம் வேலை செய்துட்டு எக்ஸிட் ஆக நினைக்கிறீங்கன்னா மீதமுள்ள கான்ட்ராக்ட் காலத்துக்கு இழப்பீடு பணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நோட்டீஸ் பீரியட். இதுவும் கான்ட்ராக்ட்ல இருக்கும். பொதுவாக 30 நாள் இல்லைன்னா 60 நாள் இல்லைன்னா 90 நாள். இந்த நோட்டீஸ் பீரியடை ஃபாலோ செய்யாமல் டெர்மினேட் செய்தால் ப்ராப்ளம் வரும். ஃபைனல் எக்ஸிட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கிவால டெர்மினேட் செய்து ஃபைனல் எக்ஸிட் போகலாமான்னா அது கோட்பாடாக பார்த்தால் அது முடியும். ஆனால் நடைமுறையில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது தியரிட்டிக்கலாக பார்த்தா அது முடியும், ஆனால் ப்ராக்டிக்கலி அது பிரச்சனை உண்டாக்கும். நெக்ஸ்ட் டெர்மினேஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். கிவால டெர்மினேட் செய்யும் போது ஆப்ஷன்ஸ் வரும். ரிசைன் இல்லைனா ஐ டோன்ட் வாண்ட் டு ரெனியூ கான்ட்ராக்ட்னு. இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் செய்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் செய்யலாம். அதற்கு பிறகு சிஸ்டம் என்ன செய்யும் தெரியுமா, ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரும். கிவா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக தொழிலாளருக்கு 60 நாள் டைம் கொடுக்கும். இந்த 60 நாளில் ஃபைனல் எக்ஸிட் எடுக்கணும் இல்லைனா நியூ ஸ்பான்சர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இங்கே தான் பெரிய ரிஸ்க் இருக்குது. ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன் தெரியுமா, ஃபைனல் எக்ஸிட் அப்ளை செய்ய பவர் கம்பெனி கையில் தான் இருக்கும். ஒர்க்கர் அப்ளை செய்ய முடியாது. கம்பெனி டிலே பண்ணினால் என்ன நடக்கும்னா 60 நாள் முடிந்துவிடும். இந்த 60 நாட்களில் எக்ஸிட் இல்லை, டிரான்ஸ்ஃபரும் இல்லை அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக குரூப் மார்க் பண்ணிடும். இது சீரியஸ் ப்ராப்ளம். அதனால் ஒர்க் இல்லீகல் ஆகும், அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிஸ்க் இருக்கும், ஃபியூச்சர் சவுதி என்ட்ரி பேன் கூட வரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைரக்ட் கிவா டெர்மினேட் செய்ய வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பெனிக்கு ராஜினாமா லெட்டர் கொடுக்கணும். அதில் மென்ஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இகாமா நம்பர், ஜாப் பொசிஷன், கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் டேட், கான்ட்ராக்ட் எண்ட் டேட், இகாமா எக்ஸ்பைரி டேட், நோட்டீஸ் பீரியட். இந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் நீங்கள் ராஜினாமா கொடுத்தால் கம்பெனி மிஸ்யூஸ் செய்யலாம். சில கம்பெனிகள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு எம்ப்ளாயி ராஜினாமா ப்ராசஸ் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அந்த எம்ப்ளாயியின் கான்ட்ராக்டை ரெனியூ செய்து விடுவாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க்கர் அதே கம்பெனியில் சிக்கிவிடும் நிலை உருவாகும். இப்போ கஃபாலா டிரான்ஸ்ஃபர் சுச்சுவேஷன் பற்றி பார்க்கலாம். நீங்கள் கம்பெனி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, கிவா சிஸ்டமில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ரிசைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஃபைனல் எக்ஸிட் மீனிங் ஆயிரும். அதுக்கு பதிலாக ஐ டோன்ட் வாண்ட் டு ரெனியூ கான்ட்ராக்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, கான்ட்ராக்ட் டெர்மினேட் செய்த பிறகு புதிய கம்பெனி டிரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் அனுப்ப வேண்டும். அதற்கு பிறகு ஒர்க்கர் அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் செய்யணும். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கரண்ட் ஸ்பான்சர் அப்ரூவல் தேவைப்படும். அவர் அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும்.
இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸில் பார்க்கலாம். எக்ஸ்பைர்டு இகாமா இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் உங்கள் இகாமா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த 2 டாக்குமெண்ட்டுகளும் எக்ஸ்பைரி ஆகி இருந்தால் ஒர்க்கர் ஸ்பான்சர் பெர்மிஷன் இல்லாமலே டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். இது சவுதி லேபர் லால அலோடு. முன்னாடி இருந்த ரூல்ல இகாமா எக்ஸ்பைர்டு இருந்தாலே டிரான்ஸ்ஃபர் பாசிபிள். ஆனால் இப்போ இருக்க புது ரூல்ல இகாமா பிளஸ் ஒர்க் பர்மிட் இந்த 2ம் எக்ஸ்பைர்டு இருக்கணும். அப்பதான் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் அப்ரூவ் ஆகும். சேஃபான மெத்தட் என்னன்னா, நீங்கள் கம்பெனியில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது டைரெக்டாக கிவா டெர்மினேட் செய்ய வேண்டாம். நீங்கள் முதல்ல விசிட் செய்ய வேண்டிய இடம் லேபர் ஆஃபீஸ். இந்த லேபர் ஆஃபீஸை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் லேபர் ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்பெனி மீது ப்ரெஷர் வரும். அதனால் எக்ஸிட் ப்ராசஸ், டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இது 2மே வேகமாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். கிவா சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல் தான், ஆனால் அது முழுமையாக ஒர்க்கர் கண்ட்ரோலில் கிடையாது. அதில் கம்பெனி கோஆப்ரேஷன் மிகவும் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், சவுதியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் கவனமாக படிக்கணும். நோட்டீஸ் பீரியட் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். கிவா டெர்மினேட் செய்வதற்கு முன்னாடி லேபர் ஆஃபீஸை கன்சல்ட் பண்ணணும். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அன்னெசரி ப்ராப்ளத்தை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை சவுதியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் பலர் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சவுதி நியூஸ், விசா அப்டேட், வெளிநாட்டவர்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.